ஏமாந்திருப்போம், எல்லாம் நடந்திருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் டைமா நம்மளால திருத்த முடியலையா? ஆனா இப்போ இந்த கதைய கேட்டு உங்களுக்கு யாருக்காவது ஒரு வார்த்தை இந்த கதையில இருந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா கூட ஓகே தான். ஹாய், என்ன யாருமே இன்னும் ஹாய் சொல்லல, லைக் போடல, யாரும் இல்லையா? நேற்று லைவுக்கு வந்தவங்க கூட யாரையும் காணோம். நான் சொல்லியிருந்தேன் 6 மணிக்கு மேலே வருவேன் அப்படின்ட்டு. கரெக்டாக 6 மணி ஆயிடுச்சு. சர்ச்சில் பெல் அடிக்குது. இது நேற்றும் இதே டைம் தான், சர்ச்சில் பெல் அடிக்கிற டைம் உங்க கூட சேட் பண்ணிட்டு இருந்தேன், கதை சொல்லி கொண்டிருந்தேன். நேற்றாவது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வந்துச்சு கதை. இன்னைக்கு ஒரு குட்டி கதை, 1 நிமிஷம் தான். ஆனால் ரொம்ப முக்கியமான கதை இந்த கதையெல்லாம். நேற்று சொன்னதும் கூட அதை விட இன்றைக்கு சொன்னது 1 நிமிஷம் கதையா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கருத்துள்ள கதை. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு அதுல இருந்து பாடம் படிச்சா கண்டிப்பா நல்லா இருக்கும். இந்த கதையில இருந்து ஒரு நல்ல பாடம். யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த கதையில இருந்து ஒரு சேஞ்சஸ் உங்க லைஃப்ல நடக்குதுன்னா கண்டிப்பா எனக்கு அது ஹாப்பியா தான் இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது இருந்துச்சுன்னா என் கூட வந்து ஷேர் பண்ணலாம். ஹாய், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, போயிட்டு வர்றாங்க, வீட்டுல நம்ம மொபைல் கொடுக்குறோம், யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா வந்து பேரண்ட்ஸோட கவனிப்போட அது இருந்தா அவங்க என்ன பண்றாங்க அந்த மொபைல்ல, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படியே எங்க பிள்ளைங்க நல்லவங்க, அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அது ஒரு ஆபத்தா போய் கூட முடியும். நிறைய பாக்குறோம் நம்ம. யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. வர்ற மூவிலெல்லாம் மூவி நமக்கு புரியறதுக்காக எடுத்துக்காட்டா தான் போடுறாங்க. ஆனா அதுல சில விஷயங்களை பார்க்கும்போது பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி தான் நிறைய போடுவாங்க யூடியூப்ஸ்ல எல்லாம், சோசியல் மீடியா எங்க ஓப்பன் பண்ணாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை. அதை பார்க்கறதுக்கும் அந்த நியூஸை கேட்க கூட முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் இல்லாம இருக்கணும்ட்டா பிள்ளைங்கள நம்ம கவனமா பார்த்துருக்கணும். அவங்களோட கவனம், நம்ம வேலைக்கு போறோம், பிள்ளைகளை கவனிக்க முடியலன்னு நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்காம வேலைக்கும் போகணும், பிள்ளைகளையும் பார்க்கணும். உங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு கண்டிப்பா நிறைய லேடிஸும் போய்தான் ஆகணும் வேலைக்கு. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ இருக்கு. வீட்டுல 2 பேரும் ஒர்க் பண்ணா தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா வேலைக்கு போகணும். வேலைக்கு போயிட்டு வேலையை மட்டும் நம்ம பார்க்காம பிள்ளைகளையும் கவனம் இருக்கணும். வேலைக்கு போயிட்டு இருக்கோம், பிள்ளைகளுக்காக தானே உழைக்க போறோம், அப்படி பிள்ளைங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு இருந்தோம்னா கண்டிப்பா அது நடக்காது. ஏன்னா அவங்க அந்த ஏஜ் அவங்களுக்கு, அந்த ஏஜ்ல அவங்களுக்கு நம்மளும் அந்த ஏஜ் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம், அப்படித்தான் இருந்தோம். அதனால அந்த ஃபீல் நமக்கு தெரியும் இல்லையா? அதனால அவங்கள நம்ம கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும். மொபைல் ஃபோன் யூஸ் பண்றது போது கண்டிப்பா நம்ம கவனம் அவங்க மேல இருக்கணும். அதனால அவங்க மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது கூடவே போய் உட்காந்துட்டு எட்டி உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம், பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு அதுவே ஒரு வெறுப்பா இருக்கும், பிடிக்கவும் பிடிக்காது. ரொம்ப கண்டிஷன் போட்டாலும் பிடிக்காது. அவங்க அந்த மொபைல்ல என்னதான் பாக்குறாங்க, என்னதான் அப்படின்றத நம்ம அப்புறம் நோட் பண்ணணும், வாட்ச் பண்ணணும். கண்டிப்பா எதுவுமே தேவையில்லாதது ஏதாவது இருக்கா, என்னதான் பண்றாங்க அப்படின்னு. நம்ம பிள்ளை தானே, அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, அவங்க எப்பவுமே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அதே ஒரு பிரச்சனையில போய் முடியும். எல்லா பேரண்ட்ஸும் கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லா இருக்கும். ஹாய், லைவுக்கு வர்றவங்க ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க, லைக் கொடுங்க. ஹாய்னாவது ஒரு சாட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆன்ல தான் இருக்கு. ஒருவேளை நெட் கனெக்ஷன் இல்லாம இருக்கா என்னன்னு தெரியல, எந்த சாட்டுமே வரல.